அஜித்குமார் தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணி நகைக்காண்டி சொல்லலை. அவங்க வேற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்க அஜித்குமாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில் அஜித் மேல என்ன காழ்ப்புணர்ச்சியில கொடுத்தாங்கன்னே தெரியல. அதாவது அவங்க நடந்த உண்மையை முற்றிலுமா மறைச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல. அஜித்குமார் நகை திருடியதாக நிகிதா கொடுத்திருக்கிற அந்த புகார், அதனுடைய எஃப்ஐஆருக்குமே ஒரு வேறுபாடு இருக்குது. இதுல 9.5 பவுன் நகை, 2500 ரூபாய் வந்து பணம் காணோம். இவங்க வந்து வெறும் 9.5 பவுன் நகை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்களே. ஆய்வாளர் உத்தரவின் பேர்ல தான் நன்றாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நன்றாக மீன்ஸ் அவனை வந்து அடிங்க சொல்லாம சொல்ற 10வது தகுதியில வந்த ஒரு காவலர் விசாரணை பண்றதுக்கான அதிகாரம் எந்த சட்டத்துல இருக்கு? ஐபிசில இருக்கா, சிஆர்பிசில இருக்கா, இல்ல இப்ப வந்த புதிய பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இல்ல இதுல எது இருக்கா? ஒரு காவலர் ஒரு திருட்டு குற்றத்தை விசாரிக்கிறா அதிகாரம் கொடுத்தது யாரு? காவலர்களுக்கு. அஜித்குமார் அவங்க விசாரிச்ச விசாரணையில உண்மையை ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தான் கோயிலுக்கு கூட்டி போனதாகவும் சொல்லி சொல்றாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு அந்த பையன் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கான்னு கேட்டா, இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து கொடூரமா இடது கையில் வந்து 3 முறை சிகரெட்டால் வைக்கப்பட்ட சூடு, மூளையில் இரத்த கசிவு, இதயம், நுரையீரல், கல்லீரல், இதில் எல்லாத்துலேயும் இரத்த கசிவு, அடித்த அடியில் தசைநார்கள் வந்து இதுவாகி சிதைக்கப்பட்டு அதுவே வந்து ரத்தமே விஷமாக மாறி ஒரு மரணம் நடந்திருக்கிறதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. என்னென்ன முறையில் இந்த டார்ச்சர் அப்படின்றது அஜித்குமாருக்கு நடந்திருக்குது, இந்த சித்திரவதை? சாட்சியை கலைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதில் ஒன்று தான் நம்ம கோயில் சிசிடிவி ரூமுக்குள்ளே போய் கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே டிவிஆரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ்ஐ ராமச்சந்திரன்றவர். இது வந்து இந்த பேர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அறநிலையத்துறை ஏசி ரெக்கார்ட் பண்ணது. அந்த இடத்துல நான் போய் பார்த்தப்ப ஆச்சி மிளகாத்தூள் பொடி அங்கே கிடந்துச்சு. அதை நான் என்னோட கேமராவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் உறுதியாயிருக்கு, பயன்படுத்தியிருக்காங்கன்றது உறுதியாயிருக்கு. மறுநாள் விசாரணைக்கு வந்த அந்த இடத்துல விசாரணைக்கு வந்த ஏஎஸ்பி சுகுமார்ன்றவர் ஒரு சாக்கு பையில எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. டிஎஸ்பி வந்து அவர் வந்து வேகமா ஆட்டோவை பிடிச்சி ஓடிட்டாரு விசாரணை முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்றாங்களே, என்ன நடந்துச்சு? விசாரணைக்கு விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள் அவர் நோக்கி போவட்டியும் அவர் தன்னோட பயத்துல வந்து வழிபோக்கில் வந்த ஆட்டோவில் ஏறி போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டுமா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும். அனுபவமிக்க பேராசிரியர்களால் கவனமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட 250 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். உடனே வாங்கி படியுங்கள். உத்தரவாதமான வெற்றியை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மடப்புறத்தை சார்ந்த அஜித்குமார் என்ற இளைஞரை காவல்துறை அடித்தே கொலை செய்தது நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த சம்பவம் வெளிவருவதற்கு, வெளி உலகத்திற்கு தெரிவதற்கு நீதிமன்றத்தில் போய் இதை புகாராக கொடுத்து இன்றைக்கு வழக்காக மாற்றியதற்கு இப்படி ஒரு மிகப்பெரிய பங்கு வகித்தவர் திருப்புவனம் பகுதியை சார்ந்த இளம் வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா. அவர் தான் இன்னைக்கு நம்மோட இணைந்திருக்கிறார். அவர் இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்தும் நம்முடைய உரையாட இருக்கிறார். வாங்க அவரோட பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இந்த அஜித்குமார் காவல் சித்திரவதைக்கு ஆளாகி காவலர்களால் கொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவத்தில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆகுறீங்க? உங்களுடைய பங்கும் உங்களுடைய நண்பர் கணேஷ்குமார் அவருடைய பங்கும் தான் இதில் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட்டது. இதில் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆனீங்க? இந்த வழக்கு எப்படி நான் உள்ளே வந்தேன் அப்படின்றது கேட்டோம்னா, இந்த வழக்கில் வந்து முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் வந்து எனது உறவினர். அவங்களுக்கு வந்து எப்பயுமே நம்ம வழக்கு இங்கே நாங்கள் தான் பார்ப்போம். அந்த சம்பவம் நடந்தப்போ முதல்ல அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரிவித்தது எனக்கு தான். இந்த மாதிரி அஜித்குமார் வந்து ஆர்வத்துக்கு பின்னாடி அடித்ததில் அவர் மயக்கப்பட்டு விழுந்துட்டதாகவும் அவர் இறந்ததாக தெரிகிறதாகவும் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகே. இந்த ஃபோன் நான் அலுவலகத்துலேருந்து நான் உடனே அலுவலகத்தை கூட்டிட்டு நான் உடனே கிளம்பி நான் மருத்துவமனைக்கு நான் போகிறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த தகவலின்படி நான் வந்து பாஸ்கரன் ஆஸ்பத்திரி பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அந்த கிளினிக்கு போகிறேன். அந்த கிளினிக்கு போனோடனே அந்த கிளினிக்குள்ள அந்த உள்ள டாக்டர்கிட்ட கேட்குறேன். கேட்டதில் வந்து அவர் என்ன சொல்லிட்டாங்க, அப்படி யாரும் கூட்டிகிட்டு வரல. நான் அந்த மாதிரி கேட்டேன் அப்படி யாரும் கூட்டிகிட்டு வரல அப்படின்ற மாதிரி தகவலை உறுதிப்படுத்தினாங்க. நான் உடனே அங்கேருந்து நான் என்ன பண்ணேன், அரசு மருத்துவமனைக்குள்ள போனேன். அரசு மருத்துவமனைக்குள்ள போனால் அப்போ தான் அவங்க வந்து அந்த டெம்போ வெள்ளை கலர் டெம்போவில் வந்து வெளியேறினாங்க. நான் உள்ளே போக அவங்க வெள்ளை கலர் டெம்போ திருப்போணம் அரசு மருத்துவமனைக்குள்ள வந்து வெளியேறினாங்க. நான் உடனே உள்ளே போயிட்டு அங்கே சிகிச்சையிலேருந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க.
அந்த சிகிச்சையில் இருந்த 2 பேர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து காவலர்கள்னு யாரும் சொல்லி ஒரு நபரை தூக்கிட்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ஆமாம் அவங்க என்ன சொன்னாங்க, ஆமாம் ஒரு நபரை தூக்கிட்டு வந்தாங்க, டாக்டர் வந்து பரிசோதிச்சோன்னு சொன்னாங்க. சரி டாக்டர் பரிசோதிச்சில் என்ன சொன்னாங்க அப்படின்ற கேட்டதுக்கு அவங்க வந்து பரிசோதனையில் இங்கே இறந்துட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்கள்ட்ட கேட்டதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து டெம்போவில் வந்து பாடியை ஏற்றிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்ற தகவல் நான் உறுதிப்படுத்த வட்டியுமே நான் இங்கே வந்து சந்தைத்தொழில்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு இருந்துட்டு நான் என்ன பண்ணி நேராக என் நண்பரை ஒருத்தவனை கூட்டிகிட்டு நான் நேராக சம்பவ இடமான நான் மடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோயில் அருகில் உள்ள உதவியாளர் அலுவலகத்தோட மாட்டு கொட்டைக்கு நான் சென்ற உடனே நான் போய் அந்த கண்ணால் பார்த்ததை வந்து நான் என்னோட மொபைலில் எடுத்து ஜிபிஎஸ் கேமரா மூலமாக எல்லாமே ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதாவது அங்கே கிடந்த தண்ணி கேனு, கம்பு, பைப்பு, கம்பி, மிளகாப்பொடி, ஆச்சி மிளகாப்பொடி தூள், உடஞ்ச இது, அந்த பையன் அடிச்ச இடத்துல யூரின் போன இடத்த எல்லாமே நான் ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த எவிடன்ஸை பூரா கலெக்ட் பண்ணி நாங்கள் பத்திரப்படுத்தி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்து காவல் நிலையத்துக்கு போயிருந்தாங்க. அஜித்குமாரோட அம்மாவும் மாலதியும் அந்த பையன் அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாரும் மற்றும் அவங்க உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த தகவல் வந்து ஸ்ப்ரிட் ஆயிடுச்சு ஊரில் வந்து. ஏன்னா அவங்க ஊர்லேயே நடந்திருக்கு இந்த பையன் அப்படின்றப்ப ஊரே பார்த்துருக்கு இந்த மாதிரி இந்த பையனை உள்ளே கூட்டி போகிறப்ப நார்மலாக போலீஸ் கூட்டிகிட்டு போகிறதாகவும், வெளியே வரப்போ 4-5 பேர் சேர்ந்து ஆட்டோவில் ஏற்றி தூக்கிட்டு போகிறதையும் ஊரே பார்த்துட்டாலே அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி வீடு எல்லாமே நேராக ஸ்டேஷன் காவல் நிலையம் போயிட்டு காவல் நிலையத்தில் அங்கேருந்து ஆய்வாளர்கிட்டையும் மிச்ச உயர் அதிகாரிட்டையும் தன்னோட மகன் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எந்த ஒரு தகவலுமே சொல்லலை. சொல்லாமல் காலந்தாமதம் தான் படுத்துறாங்க. இருங்கம்மா அவன் இருக்காப்புல எந்த ஒரு தகவலுமே சொல்லாமல் காலந்தாமதம் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு நள்ளிரவுல போல தான் மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து கூப்பிட்டு அவங்க அம்மாவையும் அந்த பையனோட தம்பியையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் இறந்துட்டான், அவன் வந்து நாங்கள் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து பிணவரில் வச்சுருக்கோம் அப்படின்ற தகவலே அப்போதான் உறுதிப்படுத்துறாங்க. கேட்டு ரொம்ப நேரம் கழிச்சு காலதாமதப்படுத்திட்டாங்க. தகவலே அப்போதான். இது என்னைக்கு 27ஆம் தேதி எத்தனை மணிக்கு அஜித்குமாரை கூப்பிட்டு போனாங்க? அதாவது புகார் வந்து 27ஆம் தேதி கொடுக்குறாங்க. புகார் 27ஆம் தேதி புகார் கொடுத்ததா சொல்லி போடுறாங்க. அந்த மாலை தான், அதாவது திருப்போணம் காவல் நிலையம் வந்து விசாரிச்சு அனுப்பிச்சதாகவும் சொல்றாங்க. விசாரிச்சு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் யார் உத்தரவின் பேர்ல உள்ள தனிப்படை காவலர்கள் வந்தாங்கன்னு தெரியல. இந்த தனிப்படை காவலர்களை பத்தி நான் சில விஷயங்கள் ஒன்று சொன்னோம். இது வந்து யார் ஓகே இல்ல அத பேசுவோம், அதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்க, அதுக்கு பிறகு பேசுவோம். அதாவது உத்தரவின் பேர்ல அவங்க தான் உள்ள வந்து தூக்கிட்டு அவங்க தான் உள்ள வந்து இந்த கஸ்டடி எடுத்துட்டு போறாங்க. இது வந்து அவங்க உள்ள கஸ்டடி எடுத்துட்டு போய் தான் 27ஆம் தேதியிலிருந்து விசாரிக்கிறாங்க. இரவுல இருந்து 27ஆம் தேதி இரவுல இருந்து 28ஆம் தேதி மறுநாள் இரவு வரைக்குமே விசாரிச்சிருக்காங்க. அந்த பையன் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பையனை போட்டு விசாரிக்கின்ற பேர்ல அடிச்சு துன்புறுத்திருக்காங்க, சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க எந்த அடிப்படையில் வந்தீங்க? சக்தீஸ்வரன் அந்த நேரில் பார்த்த சாட்சி, அந்த வீடியோ எடுத்து அந்த 30 செகண்ட் வீடியோ எடுத்தவர், அவருக்காக வந்தீங்களா இல்ல இவர் அஜித்குமார் உங்களுடைய உறவினரா நண்பரா? அஜித்குமார் என்ன உறவினரோ, அந்த பையன் எனக்கு தெரியும், அந்த பையன் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி நான் பேசுனதுல கொண்டதுல உறவினர் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இருந்தாலும் நம்ம மனசு நம்ம ஊர்ல வந்து நம்ம வழக்கறிஞரா இருக்கோம். நம்ம ஊர்ல நான் எங்கெங்கயோ நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் ஊர்ல இந்த மாதிரி நடந்த விஷயம் எனக்கு உண்மையிலே எனக்கு வந்து இன்ன வரைக்கும் என்னை தூங்க விடலை. இந்த மாதிரி சம்பவம் நடந்தது என்னை இன்ன வரைக்கும் நான் தூங்க விடலை. நான் ஒரு நாளைக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குற அளவுக்கு எனக்கு தூக்கம் இல்லை. எனக்கு அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் வந்து தான் அதுக்கப்புறம் நான் அவங்க தகவலை உறுதிப்படுத்துறாங்க. காவல் நிலையத்தில் வந்து தகவலை உறுதிப்படுத்துறாங்க. அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு தகவலை உறுதிப்படுத்துறாங்க. இறந்துட்டதா சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கப்புறம் நான் தான் அவங்க அம்மாவையும் அவங்க நவீனையும் பக்கத்தில் உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு அவங்க சொல்ல கம்ப்ளைண்ட் எழுதி சாட்சிகள் முன்னிலையில் அவங்க அம்மாட்ட படித்து காமிச்சு, அம்மா இதாம்மா புகாருண்டு அவங்க நீங்கள் சொன்னதை நான் எழுதியிருக்கேன், இதாம்மா புகார்னு படித்து காமிச்சு அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கி அவங்க அம்மா தான் 2 மணியை போல் ஆய்வாளர் திருப்பூணம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. 29ஆம் தேதி அதிகாலை. இது ஓகே, ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இங்க உள்ள திருப்பூணம் காவல் நிலைய ஆய்வாளர் என்ன பண்ணாரு, நாங்க கொடுத்த ஒரு கொலை குற்ற புகாருக்கான கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாம எஃப்ஐஆர் போடாம அதே டைமிங் இது அக்யூஸ்டா இருக்க தலைமை காவலர் கண்ணன்ட்ட ஒரு புகார் வாங்கின மாதிரியும்
புகார் வாங்கின மாதிரியும் அந்த புகார், அதாவது வலிப்பு வந்து ஓடுறப்ப தடிக்கி விழுந்து வலிப்பு இருந்த மாதிரி அதை ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க. குற்ற எண் 303/2025 கீழே அதை ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது மறுநாள் தான் நாங்கள் காணொலி எல்லாமே அடங்கியிருக்க விவரம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் நம்ம ஹென்றி டிபன் சாரை சந்தித்து இந்த உண்மைகளை தெரிவித்து நீதிமன்றத்தில் நானே மனுதாரரா நான் போய் எனக்கு பதில் மூத்த வழக்கறிஞர் ஹென்றி டிபன் சார் ஆஜராகிற மாதிரி நானே மனுதாரரா நான் மனு போட சொல்லி மனு விசாரணைக்கு வந்து இப்போ வந்து நீதியரசர்கள் வந்து சிறப்பான ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த சிறப்பான இடைக்கால உத்தரவின் பேரில் வந்து மதுரை மாவட்ட 4ஆம் கூடுதல் அமர்வு நீதிபதி அவர்கள் வந்து ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கள் வந்து தன்னோட விசாரணையை வந்து 4 நாட்கள் அனைத்து சாட்சிகளையும், இதில் வந்த குறிப்பிட்ட சாட்சிகள் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் சொன்ன அந்த தகவலின் அடிப்படையில் சாட்சிகளை விசாரித்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேற்கொண்டு 2 நாட்கள் வந்து அவங்க அறிக்கை தயார் பண்ணி வர 8ஆம் தேதி வந்து அவங்க நீதிமன்றத்தில் தன்னோட அறிக்கையை சமர்ப்பி. ஓகே, இப்போ இந்த மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் 4 நாள் விசாரணை நடத்தியிருக்கிறாரு. எத்தனை பேரை விசாரிச்சாரு, எவ்வளவு பேர் அவர்கிட்ட சாட்சி கொடுத்துருக்குறாங்க? அதாவது இப்போதைக்கு வந்து பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது போக அஃபிஷியல் விட்னஸ்னா அந்த திருப்பூணம் அரசு மருத்துவர், அது போக பிண பரிசோதனை செய்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண மதுரை அரசு மருத்துவர்கள், அது போக நம்ம அஃபிஷியல் விட்னஸ் போலீஸ் ஏஎஸ்பி டிஎஸ்பி, இந்த வழக்கில் சஸ்பெண்ட் பண்ண செய்யப்பட்ட டிஎஸ்பி, திருப்பூணம் காவல் நிலையத்தை சார்ந்த இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ வித் கான்ஸ்டபிள்ஸ் இவங்கள்ட்ட பூராமே விசாரித்து அவங்கள்ட்ட பூராமே வாக்குமூலம் பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த சிசிடிவி, காவல் நிலைய சிசிடிவி, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி இவங்களுக்கான சிடிஆர் கால் ரெக்கார்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இது கோவிலிருந்து எடுத்துகிட்டு போனதா டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு போனதா சொல்ல அந்த டிவிஆர், அதாவது மொத்த இது அடங்கிய டிவிஆரை வந்து நீதிபதிகிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டு அது வந்து யாருடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்பியோட கால் ரெக்கார்டு, எக்ஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், ஹையர் அஃபிஷியல்ஸ் 3 பேரோட கால் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நிக்கிதா வந்து இன்னும் அவங்க விசாரிக்கலை. இனிமேல் தான் அவங்க வந்து அடுத்த கட்ட உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட வர விசாரணை அதிகாரி தான் அதை வந்து விசாரிப்பாங்க. முழுமையான விசாரணை இப்போதைக்கு வந்து மாவட்ட நீதிபதி தற்காலிகமான தனது அறிக்கையை தான் அவங்க விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போதிய கால அவகாசம் எதுவுமே இல்லை. வேற ஐஓ, அதாவது இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆஃபீஸர் தான் நீ அதை வந்து முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் எல்லா சாட்சிகளையும் விசாரிப்பாங்க. இதில் பதியப்பட்டிருக்கிற அந்த எஃப்ஐஆர் நீங்கள் குறிப்பிட்டீங்கல்ல, நாங்கள் புகார் கொடுத்தோம் கொலை வழக்கா பதிவு செய்ய சொல்லி, அந்த புகாரை வந்து எடுத்துக்காம தலைமை காவலர் கண்ணனை வைத்த ஒரு புகாரை கொடுத்து ரமேஷ்குமார் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காருன்னு, அந்த எஃப்ஐஆர் நம்பர் 303/2025 அதில் பல்வேறு விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் முதன்மையாக இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, இந்த தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்னு. அதில் அவர் தலைமை காவலர் வந்து என்ன சொல்றாருன்னா, மானாமதுரை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின்படி அப்படின்னு தான் வந்து அந்த எஃப்ஐஆர் தொடங்கி இருக்கிறாரு. இதுக்குள்ள நாங்க எப்படி இன்வால்வ் ஆனோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரித்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு வந்து எப்படி இது டிஎஸ்பி வரைக்கும் எப்படி போகுது? டிஎஸ்பிக்கு இந்த தகவல் எப்படி தெரிஞ்சிச்சுன்றது இன்னும் எனக்கு உறுதிப்பட தெரியல. டிஎஸ்பிக்கு இந்த தகவல் யார் சொன்னா, இந்த நகை புகார் பற்றி யார் சொன்னா, அதை அவங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்தா, இது எல்லாமே விசாரணையில் தெரிய வரும். டிஎஸ்பி எப்படி இந்த டீமை உள்ளே இன்வால்வ் பண்ண விட்டாரு, இது அதாவது ஸ்பெஷல் டீம் எஸ்ஐ தலைமையிலான ஒரு கான்ஸ்டபிள், எஸ்ஐ கூட இல்லை கான்ஸ்டபிள் தலைமையிலான டீமுக்கு வந்து எப்படி இந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தாரு டிஎஸ்பி, எல்லாமே விசாரணையில் தெரிய வரும். இந்த வழக்கின் ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து உள்ளே விசாரிக்கிறப்ப இந்த வழக்கான மொத்த உண்மையும் அப்போ தெரிய வரும். இப்போ இந்த எஃப்ஐஆருக்கும் அஜித்குமார் நகை திருடியதாக நிக்கிதா கொடுத்துருக்கிற அந்த புகார், அதனுடைய எஃப்ஐஆருக்குமே ஒரு வேறுபாடு இருக்குது. இதில் 9.5 பவுன் நகை 2500 ரூபாய் வந்து பணம் காணோம் அப்படின்னு எங்கள்கிட்ட புகார் வந்துச்சு அப்படின்னு இதில் இந்த தலைமை காவலர் கண்ணன் சொல்கிறாரு, டிஎஸ்பி சொன்னாருன்னு. ஆனால் இவங்க வந்து வெறும் 9.5 பவுன் நகை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறாங்களே. ஆமாம் 9.5 பவுன் நகை மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நிக்கிதா கொடுத்த எஃப்ஐஆரை நீங்கள் பார்க்கணும்ட்டா
இது முற்றிலும் போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில அஜித் மேல என்ன காழ்ப்புணர்ச்சியில கொடுத்தாங்கன்னே தெரியல. அதாவது அவங்க நடந்த உண்மையை முற்றிலுமா மறைச்சிருக்காங்க அந்த எஃப்ஐஆர்ல. நீங்க இந்த எஃப்ஐஆரை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எஃப்ஐஆர் கண்டென்ட் எல்லாம் உள்ள பாத்தீங்கன்னா முற்றிலும் இதை மறைச்சிருக்காங்க. அவங்க அந்த பையன் வீல் சேர் கேட்டேன், அவங்க அம்மாவுக்கு நடக்க முடியாத வீல் சேர் கேட்டேன்றது உலகம் அறிந்த உண்மை. அது அந்த தகவல்ல சொல்லவே இல்லை. அவங்க கொடுத்த புகார்ல எந்த ஒரு வீல் சேர் கேட்டதாகவும் அது எது ஒண்ணுமே சொல்லல. அதாவது அந்த பையன் வீல் சேர் கேட்டதாக அவங்க நக்கித்தான்றவங்க இங்க கொடுத்த அந்த வாக்குமூலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த வீடியோல வந்து வீல் சேர் கேட்டதாகவும் அது வெளியே வந்ததுக்கு அப்புறம் 500 ரூபாய் பணம் கேட்டு பிரச்சனை பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனா அது எதுவுமே இந்த எஃப்ஐஆர்ல இல்லையே. ஆமா, இந்த புகார்ல வந்து ஒரு ரெனாவிட் குவிட் 4 சக்கர வாகனத்தில் மடப்புறம் காளி கோயிலுக்கு வந்தோம். அப்போது என் அம்மாவின் வயது முதிர்வினை பயன்படுத்தி அஜித்குமார் என்பவர் அறநிலையத்துறை சீருடை அணிந்து வந்து என்னிடம் உங்கள் காரை நான் நிறுத்தி வருகிறேன் என சொல்லி என்னிடம் வற்புறுத்தி காரை அவர் நிறுத்த சாவி கேட்டார். அதன் பின் நான் அவரிடம் எனது கார் சாவியை கொடுத்து விட்டு சாமி தரிசனம் முடித்து வந்து எனது காரின் உள்ளே சென்று பேக் எடுத்து பார்க்கும் பொழுது எனது பேக் உள்ளே இந்த செயின் வந்து காணாம போயிருச்சு, 9.5 பவுன் அப்படின்றத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்களே. இதுல வேற எந்த தகவலுமே இல்லை. இந்த ஒரே ஒரு இந்த 2 லைன் மட்டும்தான் வற்புறுத்தி அஜித்குமார் தான் வந்து வாங்கிட்டு போனாரு சாவிய அப்படின்ற தகவல் தான் இருக்குது. அது உண்மையா? இதுல எனக்கு எழுதுற கேள்வி என்னன்னா, அதாவது அறநிலையத்துறை சீருடை அணிந்து வந்து என்னிடம் காரை நான் நிறுத்தி வருகிறேன் என சொல்லி என்னிடம் வற்புறுத்தி காரை நிறுத்த சாவி கேட்டார். வற்புறுத்தி, அதாவது அறநிலையத்துறை அணிந்து வந்தார், அவர் அறநிலையத்துறை வேலை பார்க்கிறாருன்றத அவங்க எந்த ஒரு இது கன்ஃபார்ம் பண்ணல. வற்புறுத்தி சாவி கேட்டிருக்காங்களாம். வற்புறுத்தி சாவி கேட்டவங்கள்ட்ட நீங்கள் எதன் அடிப்படையில், நீங்கள் வந்து ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் பெற்ற நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், எதன் அடிப்படையில் அவங்க சாவியை கொடுத்தாங்க? வற்புறுத்தி சாவியை கேட்குறாள்கிட்ட எதன் அடிப்படையில் அவங்க சாவியை கொடுத்தாங்க? சரி, சாவியை கொடுக்குறாங்க, ஓகே, உள்ள காருக்குள்ள நகை இருக்கே அந்த தகவல் அவங்களுக்கு தெரியும்ல. வற்புறுத்தி சாவியை கேட்குறாள்கிட்ட காருக்குள்ள நகை இருக்கு, எல்லாத்தையும் எதுக்கு சாவியை கொடுத்தாங்க? அவங்க கார் எடுக்க கொடுத்தாங்க. அதில் வந்து அதாவது நிறைய குளறுபடிகள் இது எல்லாமே இருக்கு. சாவியை கொடுத்துட்டு, அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் சாவியை கொடுத்துட்டு அவங்க நிப்பாட்டு மறுபடியும் சாவியை வாங்கிட்டு வந்தோடனே நான் கோயிலுக்கு முன்னாடியே நான் பேக்கை பார்த்தேன்ற மாதிரி சொல்றாங்க அவங்களோட முதல் தகவல் அறிக்கையில. ஆனா கோயிலுக்குள்ள உள்ள நான் பார்த்தப்பே 9.5 பவுன் நகையை காணா அப்படின்ற மாதிரி அவங்க அங்கேயே வெளியே வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தோன்னா பார்த்ததா சொல்றாங்க. ஆனா அவங்க கொடுத்த காணொலி, அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்டிங்லாம் தான் போயிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நான் பாதி தூரத்துல அங்கே வச்சுதான் நான் பார்த்தேன். ஆமா, சாப்பிடலான்னு நினைச்சோம் நானும் எங்க அம்மாவும். அப்ப வந்து பேகை பார்த்தோம், பேக்ல வந்து நகை இல்லை, அதனால திரும்பி வந்தோம் அப்படின்றாங்க. அப்படின்னு அதாவது முன்னுக்கு பின் ஒவ்வொரு வாக்குமூலமும் முன்னுக்கு பின் முரண். இதுல எந்த 500 ரூபாய் கேட்டு வாக்குவாதம் அதே இந்த எஃப்ஐஆர்ல வந்து இல்ல. இந்த எஃப்ஐஆர்ல வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 302வது எஃப்ஐஆர் நகை திருட்டு எஃப்ஐஆர் நிக்கிதா கொடுத்த எஃப்ஐஆர்ல 28/6/2025 காலைல 10:30 அப்படின்னு சொல்லி அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா அவரை ஆக்சுவலா வந்து அவங்க கஸ்டடிக்கு எடுத்தது எப்ப? சட்டவிரோதமா இந்த அக்கரன்ஸ் இதெல்லாம் உங்களோட விலாவரியா சொல்றேன். அவங்க டேட் ஆஃப் அக்கரன்ஸ் சம்பவம் நடந்த நாள் வந்து 27/6/2025 காலையில 9 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. இது 9 மணி காலைல 9 மணிக்கு. ஆனா அதே எஃப்ஐஆர் கண்டென்ட்டுக்குள்ள, அதாவது இன்று 27/6/2025 காலை 9 மணி அளவில் எனது வீட்டிலிருந்து நானும் என் அம்மா சிவகாமியும் கிளம்பணும்னு போட்டிருக்காங்க கார்ல. ஆமா, 9 மணிக்கு. அப்ப சம்பவம் நடந்துச்சா, கோயில்ல சம்பவம் நடந்துச்சா, இல்ல அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாங்க, வீட்டுல இருந்து கிளம்புனாங்களா? இதுல ஆனா சம்பவம் நடந்தது 9 மணின்னு தானே குறிப்பிட்டிருக்கு. ஆமா, சம்பவ அக்கரன்ஸ், அதாவது குற்ற நிகழ்வு. ஆமா, அக்கரன்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் டே அண்ட் டைம் இதுல எஃப்ஐஆர்ல இருக்கு. 9 மணிக்குன்னு போட்டிருக்காங்க. இதுல எல்லாமே மாறுபட்ட கருத்து. அதுவும் இல்லாம இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் அட் PS போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்ப தகவல் வருது அப்படின்ற தகவல் நீங்க பாத்தீங்கன்னா மறுநாள் 28/6/2025 10:30க்கு தான் வருது. ஆமா, 10:30க்கு தான் உள்ள வருது. அப்ப இதுல எது உண்மை? தகவலையே இவ்வளவு நேரம் இதாச்சு. இதுக்கு இடையில CSR எப்ப போட்டீங்க? அது எந்த தகவலும் இல்லையே.
இதற்கு இடையில சிஎஸ்ஆர் போட்டதா சொல்லி காமிச்சிருக்கீங்க, அது எந்த தகவலுமே இல்லையே. சிஎஸ்ஆர் ஆனா இதுல இவங்களோட எஃப்ஐஆர்ல இவ்வளவு குளறுபடி இருந்தாலும் இது வந்து மிக தெளிவா இதை உணர்த்துது. எஃப்ஐஆர் போடாமலேயே ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப தெளிவா. அதாவது 28/6/25 தான் எஃப்ஐஆர் போட்டதா சொல்லி சொல்றாங்க. ஆனா 27 இரவுலயே அந்த பையனை நீங்க தனிப்படை காவலர்கள் வந்து கஸ்டடி எடுத்துட்டாங்களே. தனிப்படை காவலர்கள் வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. முத நாள் இரவே எஃப்ஐஆரே போடல. எஃப்ஐஆரே போடாம தனிப்படை காவலர் கஸ்டடி எடுத்திருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல இன்னொரு முக்கியமான விஷயமா அறநிலைத்துறை சீருடை அணிந்து வந்து இவர் இந்த அஜித்குமார் தான் வற்புறுத்தி கார் சாவி கேட்டாரு, அதை மட்டும்தான் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து அங்கேயே அந்த சேரத்தல்ல இன்னொருத்தர் வந்தாரு அப்படின்றத வந்து பின்னாடி பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போல அங்க அர்ச்சகர்கிட்டையும் வந்து கீயை அர்ச்சனை தட்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்க. திரும்ப ரிட்டர்ன் கொடுக்குறப்ப அந்த கீ இல்லாமல் இருந்திருக்குது. அப்போ இன்னொரு ஸ்டாஃப் தான் வந்து அந்த கீயை இன்னொரு இடத்துல இருந்து எடுத்து கொடுத்துருந்துருக்காரு. அப்போ இது எல்லாமே குறிப்பிடப்படலை. ஆனால் அவங்க பேட்டியில் சொல்கிறாங்க எப்படி அஜித்குமார் தான் குற்றவாளின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க அஜித்குமார் தான் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணி நகைக்காண்டி சொல்லலை. அவங்க வேற ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்க அஜித்குமாரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏன்னா இந்த எஃப்ஐஆர் இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் இது பண்ண வரைக்கும், ஏன்னா இந்த பையன் மேல எந்த ஒரு குற்ற திருட்டு வழக்கோ, கொலை வழக்கோ, கொள்ளை வழக்கோ, இல்ல மோசடி வழக்கோ எது ஒண்ணுமே இல்லை. எதன் அடிப்படையில் அவங்க இது பண்ணாங்கன்னா அப்படி நான் பாக்குறப்ப அந்த அம்மா மேலதான் பல வழக்குகள் இருக்கு, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்ப விசாரிக்க வேண்டியது யார? அந்த அம்மா நிக்கித்தான்றவங்க தான் விசாரிக்கணும். காழ்ப்புணர்ச்சி தான் இது வந்து முழுக்க வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமா கொடுக்கப்பட்ட பொய் புகார் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்கு. இல்ல என்ன காழ்ப்புணர்ச்சியா இருக்க போது? முன்பின் தெரியாத நபர் அஜித்குமார், நிக்கிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி? அதாவது அந்த பையன் வந்து அஜித்குமார்ன்ற பையன் வந்து தற்காலிகமா ஒப்பந்த பெண்ணை வேலை ஆக்குறாப்ல. அவருக்கு வந்து சம்பளம் எவ்வளவுனா வெறும் 7500 ரூபா. 7500 ரூபா. அந்த பையன் சக்கர நாற்காலிக்கு உதவி பண்ணிருக்கா, கொண்டு வந்து ஏத்தி அவர் தான் அந்த இதுல மேட்ல ஏத்திருக்காப்ல. ஏத்தி உள்ள குண்டை வந்து விட்டுட்டு மறுபடியும் வெளியே வரப்போ அவர் தான் உதவி பண்ணி காரெல்லாம் கொண்டு அந்த அம்மாவை உட்கார வச்சு இது பண்ணிருக்காப்ல. அந்த இதுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு 500 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அவங்க வந்து கேட்பாங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா, இது ஒண்ணு இங்க புதுசா நடக்கிறது ஒண்ணும் இல்லை, எல்லா இடத்துலையும் நடக்கிறதா இது. அது கேட்கிறப்ப அம்மா நாங்க 5 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு 500 ரூபா நான் கொடுங்க, ஆளுக்கு 100 ரூபா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றத அடிப்படையில் கேட்டிருக்கேன். கேட்கிறப்ப ஏற்பட்ட வாக்குவாதம் தான், வேற எதுவுமே இல்லை. என்னட்டே நீ 500 ரூபா கேட்குறியா? நான் யாரு தெரியுமா? நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுமா? எனக்கு யாராரு தெரியுமா? இது எல்லாத்தையும் கேட்டுதான் இந்த விஷயமே நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் உன்னை இரு என்ன பண்றேன்னு பாரு. இந்த இடத்துல நடக்கிற வாக்குவாதத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சாட்சிகள் இருக்கா? ஏதாவது நேரில் பார்த்த சாட்சிகள்? நேரில் பார்த்த சாட்சிகள் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அதை நாங்க இப்பதான் கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் உள்ள வரப்ப அவங்களுக்கு நாங்க அடையாளப்படுத்துவோம், இவங்க இந்த சம்பவத்தை பார்த்தாங்க அப்படின்றத நாங்க அடையாளப்படுத்துவோம். எஃப்ஐஆர் நம்பர் 303, அதாவது இந்த தலைமை காவலர் கண்ணன் கொடுத்த எஃப்ஐஆர் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு 9:30 மணி போல அஜித்குமாரை போய் விசாரணைக்கு வந்து கூப்பிட்டோம். அவர் வந்து விசாரணைக்கு வந்தாரு. அதில் வந்து ஒவ்வொருத்தரா சரவணன்ற நபர் வந்து காரை பார்க் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அப்படி ஒரு நபரே இல்லை. அதுக்கு பிறகு வந்து அவரோட ஃப்ரெண்டு அருண் தான் வந்து காரை பார்க் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. அருணை விசாரித்தோம். அருண் வந்து இல்லை, அவர் பொய் சொல்கிறாரு, கார் சாவி முழுக்க அஜித்துக்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு அவரும் சொன்னார். அதுக்கு பிறகு வந்து நவீனுக்கிட்ட இருக்கு, நகையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அஜித் சொன்னார். நவீனை விசாரித்தோம், அதாவது அவருடைய தம்பி, அவர் வந்து பொய் சொல்கிறாரு, எங்கள் அண்ணன்கிட்ட தான் வந்து நகை இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படின்னு அடுத்தடுத்து ஒரு 2-3 நபர்களும் வந்து எல்லாருமே அவங்கள்ட்ட விசாரித்தோம், அஜித்குமார்கிட்ட தான் இருக்குன்னு அவங்களும் சொன்னாங்க. அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில் இவங்க வந்து துணை காவல் கண்காணிப்பாளர்கள்ட்டையும் திருப்புவனம் காவல் ஆய்வாளர்கிட்டையும் தெரிவித்ததன் அடிப்படையில் அஜித்குமாரை நன்றாக விசாரித்து திருடிய நகையை மீட்குமாறு கூறினார்கள். அதாவது இதுல வந்து என்னன்னா, அவர் தலைமை காவலர் கண்ணன் இதுல வந்து அவரோட இதை அவரே ஒத்துக்கொண்டுகிட்டாப்ல. அதாவது துணைக்காவல் கண்காணிப்பு மானாமரை துணைக்காவல் கண்காணிப்பான உத்தரவின் பேரில்
ஆய்வாளர் உத்தரவின் பேரில் தான் நன்றாக விசாரிக்க சொல்லியிருக்காங்க. நன்றாக, தட் மீன்ஸ் அவனை வந்து அடிங்க, சொல்லாம சொல்றது. நன்றாக இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லாம சொல்றாங்க, அவன் நல்லா விசாரிங்க அப்படின்றப்ப, அதாவது விசாரணைன்றது இவங்க பண்றதுக்கு யாரு? என்னை பொறுத்தவரைக்கும் நான் கேட்கிறேன், ஒரு காவலர் 10வது தகுதியில வந்த ஒரு காவலர் விசாரணை பண்றதுக்கான அதிகாரம் எந்த சட்டத்துல இருக்கு? ஐபிசில இருக்கா, சிஆர்பிசில இருக்கா, இல்ல இப்ப வந்த புதிய பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் இல்ல இதுல எது இருக்கா? ஒரு காவலர் ஒரு திருட்டு குற்றத்தை விசாரிக்கிறா அதிகாரம் கொடுத்தது யாரு? காவலர்களுக்கு. அது தனிப்படை காவலர்களுக்கு. அது எஸ்ஐ தலைமையில் உள்ள டீம் கூட கிடையாது, அது இன்ஸ்பெக்டர் தலைமையில் உள்ள டீம் கூட கிடையாது. வெறும் காவலர்கள். 10வது தகுதி தெருவுல வந்த காவலர்கள் அவங்க பூரா. அவங்களுக்கு எப்படி இது விசாரிக்கிறதுக்கான நடைமுறையும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்க அந்த வழிமுறைகள் நடைமுறைகள் எப்படி தெரியும்? எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்ககிட்ட விசாரிக்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த டிஎஸ்பிஸும் இன்ஸ்பெக்டர் தான் அதிகாரம் கொடுத்தோம்ன்றாங்க. அவங்களுக்கு விசாரிக்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது யாரு? இந்த கேள்வியை வந்து நான் எழுப்புறேன். அடுத்து வந்து கடைசியா இப்படி மாறி மாறி பேசிட்டு நகையை வந்து அஜித்குமார் உண்மையை ஒப்புக்கொண்டு நகையை தான் திருடியதாகவும், திருடிய நகையை திருப்புவனம் மடப்புறம் கோவில் அலுவலகம் பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகையில் ஒளித்து வைத்திருப்பதாக கூறியதால் அங்கு சென்று நகைகளை தேடிய போது அஜித்குமார் அங்கு குவிந்து கிடந்த ஹாஸ்பிட்டாஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து நகையை தேடிய போது கிடைக்கவில்லை. உடனே போலீசாரிடமிருந்து தப்பிக்கும் நோக்கத்தில் ஓடிய போது கால் இடறி கீழே விழுந்தவரை மீண்டும் பிடித்து விசாரித்து கொண்டு இருக்கும்போது மேற்கண்ட விசாரணை நபர்களை, அதாவது மற்ற நவீன், அருண், தினகரன் போன்றவங்களை வந்து ஒப்படைப்பதற்காக நான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்போ பிரபு அப்படின்ற தலைமைக்கு இன்னொரு காவலர் வந்து ஃபோன் பண்ணி அஜித்குமார் என்பவர் மீண்டும் தப்பி ஓடி கீழே விழுந்து விட்டதாகவும் அவருக்கு வலிப்பு வந்து விட்டது என்றும் திருப்புவனம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டு இருப்பதாகவும் தகவல் கூறினார்கள் அப்படின்னு சொல்றாரு. அஜித் வந்து தப்பிக்க முயற்சித்தார், அதுக்கு பிறகு கால் தவறி கீழே விழுந்து அவருக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போனோன்றாங்க. அதாவது அஜித்குமார் அவங்க விசாரிச்ச விசாரணையில் உண்மையை ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தான் கோவிலுக்கு கூட்டி போனதாகவும் சொல்றாங்க. ஆமா, நான் விசாரிச்ச வரைக்கும் அங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு அந்த பையன் கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கான்னு கேட்டா, இவங்க வெவ்வேறு இடத்துல ஒரு நாள் ஃபுல்லா வெவ்வேறு இடத்துல விசாரிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்களோட அடி கேட்கறது கூட யாரும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுமையா சித்திரவதை பண்ணி விசாரிச்சிருந்திருக்காங்க. அதை கேட்கறது கூட ஆள் இல்லை. நம்மளை இந்த இடத்துல இங்க இருந்து நம்ம எப்படியாவது நம்ம ஆலயத்துக்கு, நம்ம வேலை பார்க்குற ஆலயத்துக்கு கூட்டி போயிட்டா நம்மளோட உயர் அதிகாரிகளோ, நம்மளோட கூட பணிபுரிகிறவங்களோ, நம்ம ஊருக்காரங்களோ நம்மளை காப்பாத்திடுவாங்க. நம்மளை அடிக்கிறது ஏன் அடிக்கிற அப்படின்றத கேட்பாங்க, அடிக்க விடாம பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பையன் நான் கோயில்ல தான் இருக்கு வாங்க எடுத்துறேன்னு கோயிலுக்கு கூட்டி வந்திருக்கான். வேற எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதாவது தனியா அடிச்சு நம்ம இது பண்றதுக்கு நம்மளை யாராவது காப்பாற்றணும், நம்ம ஊருக்குள்ள போகணும், நம்ம இருக்கிற இடத்துக்கு போகணும், நம்மளை 4 பேர் கேட்டு காப்பாத்துன்ற எண்ணத்துல கூட்டி வந்திருக்கான். கூட்டிட்டு வந்து இந்த தகவலை சொல்லி இருந்திருக்காப்ல, நான் நீங்க வெளியில வச்சு அடிச்சீங்கன்னா இது பண்ணி இங்க யாராவது கேட்பாங்கன்றதுக்காண்டி சொல்லியிருக்காப்ல. ஆனா அது சொன்னதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டா தொடர்ச்சியா தாக்கி இருந்திருக்காங்க. தாக்குனதுல தான் அந்த பையன் ரொம்ப கடும் சித்திரவதை அனுபவிச்சிருக்காப்ல. அந்த பையனாலே முடியல, தண்ணி இன்னி எதுவுமே கொடுக்கல. ஒரு சாட்சி வந்து ஒருத்தர் வந்து சொல்லிருக்காரு, நேரில் பார்த்தவர் வந்து அவர் பக்கத்துல போன அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து கஞ்சா புகை வந்து கஞ்சாவை கொடுத்து தான் அவரை வந்து இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கிறாங்க இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அவர் வந்து சாட்சி கிடையாது, அவர் இந்த வழக்குல வந்து சாட்சி எதுவும் கிடையாது. அதாவது கஞ்சா கொடுத்தாங்கன்றது வந்து உண்மை எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏன்னா அது வந்து போஸ்ட்மார்ட்டத்துல வந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வரல. இது எதன் அடிப்படையில் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றது எனக்கு தகவல் உறுதியா தெரியல. ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த இது எல்லாமே வந்திருக்கும். அந்த மாதிரி கஞ்சா கொடுத்ததோ இல்லை சரக்கு கொடுத்ததோ எந்த ஒரு ஆல்கஹாலோ எந்த ஒரு இதுவுமே அந்த பையன் உடம்புல இல்லை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இல்லை. அது உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து கொடூரமா இடது கையில் வந்து 3 முறை சிகரெட்டால் வைக்கப்பட்ட சூடு, மூளையில் இரத்த கசிவு, இதயம், நுரையீரல், கல்லீரல் இதில் எல்லாத்துலேயும் இரத்த கசிவு, அடித்த அடியில் தசை நார்கள் வந்து இதுவாகி சிதைக்கப்பட்டு அதுவே வந்து ரத்தமே விஷமாக மாறி ஒரு மரணம் நடந்திருக்கிறதா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுது. ஆனால் இவங்க வந்து தப்பிச்சு ஓட முயற்சி செய்தார்,
கீழே கால் இடறி கீழே விழுந்தார், வலிப்பு வந்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது தப்பிச்சு ஓடுறன்னு சொல்றாங்க, தப்பிச்சு ஓடுற உடம்புல ஏது இத்தனை காயம்ன்ற கேள்வி எங்கேயும் எழலையே. தப்பிச்சு ஓடணும்னு சொல்றாங்களே, உடம்புல ஏது இத்தனை காயம்? சிகரெட்டை சூடு ஏது? சிகரெட்டை சூடு ஏது? மூளையில் எப்படி ரத்த கசிவு வந்துச்சு? இதை யாரும் இப்ப கேட்கலையே. அவங்க தப்பிச்சு ஓடணும்னு அதை தான் சொல்றேன்ல, அவங்க தப்பிக்கணும்ன்றதுக்காண்டி அவங்க முதல் தகவல் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அவங்க கொடுத்திருக்க முதல் தகவல் அறிக்கை முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. என்னென்ன முறையில இந்த டார்ச்சர் அப்படின்றது அஜித்குமாருக்கு நடந்திருக்குது, இந்த சித்திரவதை? இல்ல, அதாவது என்னென்ன முறையில் நடந்திருக்குன்றத வந்து நான் நேரடியா பார்க்கல. ஓகே, நான் நேரடியா பார்க்கல. நேரடியா பார்த்தவங்க வந்து மாவட்ட நீதிபதி விசாரணையில சொல்லியிருக்காங்க. அது முழுமையா நான் வந்து விசாரணை முடியாம நான் முழுமையா அவங்களோட மீடியால பகிர்ந்துக்கிற முடியாது. ஓகே, ஏன்னா அது வந்து நான் விசாரணையில வந்து கான்ட்ரவர்சி ஆகும். ஓகே, நான் அதனால கொஞ்சம் அதை வந்து நான் முழுமையா பகிர்ந்துக்கிற முடியாது என்னால. ஏன்னா நான் நேரடியா பார்க்காம நான் பார்த்ததா சொல்ல முடியாது. நான் அதுல வந்து என்னோட பார்ட் ஏதோ நான் அதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். இல்லை, இதில் வந்து மிளகாய் பொடி வந்து இந்த டார்ச்சருக்கு சித்திரவதைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவருடைய பிறப்புறுப்பில், அவருடைய வாயில், கண்ணில் இப்படியெல்லாம் மிளகாய் பொடி வந்து இருந்துருச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் ப்ரௌன் கலரில் ஒரு திரவ பொருள் செரிமானமாகாத நிலையில் அவருடைய வயிற்றில் இருக்குது அப்படின்னு ஒரு இடைக்கால இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையில் இது பயன்படுத்தப்பட்டதா மிளகாய் பொடி? அதாவது உண்மையில் பயன்படுத்தப்பட்டதா என்று வந்து நான் கண்ணால பார்க்கல. ஆனா அந்த இடத்துல நான் போய் பார்த்தப்ப ஆச்சி மிளகாத்தூள் பொடி அங்கே கிடந்துச்சு. அதை நான் என்னோட கேமரால நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் உறுதியாயிருக்கு, பயன்படுத்தியிருக்காங்கன்றது உறுதியாயிருக்கு. இப்போ கோவில்ல இந்த அஜித்குமார் வந்து போலீஸார் வந்து அடித்தது, இந்த விவகாரங்கள்லாம் சிசிடிவில பதிவாயிருக்குதா? அதையும் வந்து இப்போ காவல்துறை கைப்பற்றி விட்டது. ஏற்கனவே கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கைப்பற்றிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதுல என்ன நடந்தது? அதாவது சம்பவம் அந்த பையன் இறந்து மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போல மடப்புறத்தில் பெரும் ஒரு இதாக இருந்துச்சு. பெரும் பிரச்சனையா, பெரும் பதற்றமான சூழ்நிலையா இங்கே நிலை வந்துச்சு. அந்த டயத்தில் சாட்சியை கலைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதில் ஒன்று தான் நம்ம கோயில் சிசிடிவி ரூமுக்குள்ளே போய் கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே டிவிஆரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எஸ்ஐ ராமச்சந்திரன்றவர். இது வந்து இந்த பேர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஏசி அறநிலையத்துறை ஏசி ரெக்கார்ட் பண்ணது. ஓகே, எஸ்ஐ ராமச்சந்திரன் எடுத்துகிட்டு போனதாக சொன்னதாகவும், அவங்க வந்து டெக்னிக்கல் டீம், அதாவது மானாமரை எஸ்பியோட டீமு, சிவகங்கை எஸ்பியோட டெக்னிக்கல் டீம் எடுத்துகிட்டு போனதாக சொல்லி அவங்க உயர்நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதன் பேரில் வந்து மாவட்ட நீதிபதியோட 2ஆம் தேதி வந்து அந்த டிவிஆரை ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சால அனைத்து வீடியோவும் இருக்குது. இதில் என்னென்னா ஆணைய அந்த உதவி ஆணையர் அலுவலகத்தை கவர் பண்ணுற மாதிரி உள்ள D30 கேமராவில் வந்து அனைத்து பதிவுகளும் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம மாவட்ட நீதிபதி அவர்கள் கைப்பற்றி தன்னோட இதில் வச்சுருக்காங்க, பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. நேரடியாக இவங்க தாக்குன வீடியோவே அந்த கேமராவில் பதிவாயிருக்கு. தாக்குன வீடியோ இல்லை, அந்த இது அந்த அளவுக்கு கவர் ஆகாது. மாட்டுக்கொட்டை பின்னாடி அந்த இது கவர் ஆகாது. அலுவலகத்தை நோக்கி கவர் ஆகும். அதில் வந்து நல்ல முறையாக அந்த பையனை நடந்து கூட்டி போகிறதையும், உள்ள இருந்து தூக்கிட்டு வர்றதையும், ஒரு 5-6 நபர்கள் சேர்ந்து தூக்கிட்டு வர்றதையும், தூக்கிட்டு வந்து ஆட்டோல ஏற்றுறதும் அந்த இதில் பதிவாயிருக்கு. இந்த மாட்டு தொழுவத்திலேயே அவர் அங்கேயே இறந்துடுறாரா? அதுக்கு பிறகுதான் தூக்கிட்டு வராங்களா? ஏன்னா ஆட்டோ டிரைவர் ஐயனார்ன்றவர் வந்து அவர் மயங்கிய நிலையில தான் அவரை தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் படுக்க வச்சாங்க. மயங்கிய நிலை அது எனக்கு தெரியல, உறுதிப்பட நான் தகவல் சொல்ல. ஆனால் நம்ம திருப்போணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. மருத்துவர் கார்த்திகேயன்றவர் அங்கேயே பிராட் டெட் அப்படின்றத அவர் இறந்துட்டதா சொல்லி இங்கேயே உறுதிப்படுத்திட்டார். இவங்க அவர் இறந்த உடனே அரசு மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாங்களா இல்ல தனியார் கிட்ட போய் பார்த்தாங்களா? அது வந்து எங்கே ஸ்டார்டிங் போனாங்கன்றது தெரியல. அது எதன் அடிப்படையில் நேராக அரசு மருத்துவமனை வந்தாங்களா இல்லை பாஸ்கர் ஆஸ்பத்திரி போயிட்டு அவர் மறுத்து வந்தாங்களான்றது உறுதியாக எனக்கு தெரியல. விசாரணையில் அது தெரிய வரும். அது வந்து விசாரணையில் அடுத்து வந்து விசாரணை அதிகாரிகளோட விசாரணையில் அது தெரிய வரும். இப்போ இதில் வந்து நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர் வந்து ஒரு இடைக்கால அறிக்கையை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் 8ஆம் தேதி அன்னைக்கு. அவர் வந்து இந்த எஃப்ஐஆர்லேயே கண்ணன் சொல்லி இருக்கிற போலீஸ் கொடுத்த எஃப்ஐஆர்லேயே
இன்ஸ்பெக்டர்கிட்டையும் டிஎஸ்பிகிட்டையும் நான் வந்து கேட்டேன். அப்புறம் டிஎஸ்பி தான் வந்து உத்தரவு கொடுத்தார் அப்படின்ற இப்படியான விஷயங்கள்லாம் தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்து விசாரிக்கப்பட்டாங்களா? எவ்வளவு நேரம் விசாரிக்கப்பட்டாங்க? ஆமாம், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் எல்லாமே விசாரிக்கப்பட்டாங்க. அவரோட விசாரணை வளையத்துக்குள்ள அனைவரும் இருந்தாங்க, விசாரிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு அவங்களுக்கான குறிப்பிட்ட டைம் வந்து விசாரிச்சாங்க. இன்ஸ்பெக்டரை ஒரு குறிப்பிட்ட டைம் விசாரிச்சாங்க, டிஎஸ்பியையும் விசாரிச்சாங்க, ஏஎஸ்பி இதில் சுகுமார் ஐஓவையும் விசாரிச்சாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த ஐஓவையும். இதுல விசாரணைக்கு அதிக நேரம் டிஎஸ்பி கிட்ட மட்டும் 2 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாகவும், ரமேஷ்குமார்கிட்ட வந்து 3 முறை வந்து விசாரணை நடத்தியதாகவும் வந்து சொல்றாங்களே. ஆமா, அவங்களோட பாட்டு, அவங்களோட பங்கு இதுல அதிகம்ல. இந்த குற்றம் நடந்ததுக்கான அவங்களோட, ஏன்னா அவங்க தானே இதுல சுப்பீரியர் ஆபீசரே. இதுல இன்ஸ்பெக்டர் தானே, இங்க உள்ள திருப்போணத்துக்கான மொத்த இது இன்ஸ்பெக்டர் தானே. அதாவது ஸ்பெஷல் டீம் யாரோட கண்ட்ரோல்? டிஎஸ்பி கண்ட்ரோல் தானே. இப்போ அவங்கள்ட்ட பாட்டு தானே அதிகமான கேள்விகள், அவங்களோட பாட்டு அதிகமாக இருக்குல்ல. நீதிபதியுமே அவங்களோட தானே அதிகமான கேள்விகள் எழுப்பியிருப்பாங்க. அதனால அவங்களோட பாட்டு அதிகம்ன்றனால அவங்கள்ட்ட அதிகப்படியான நேர விசாரணை நடைபெற்றிருக்கு அப்படின்ற தகவல் தெரியும். டிஎஸ்பி வந்து அவர் வந்து வேகமாக ஆட்டோவை பிடிச்சி ஓடிட்டாரு விசாரணை முடிஞ்ச உடனே அப்படின்னு சொல்றாங்களே, என்ன நடந்துச்சு? விசாரணைக்கு விட்டு வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள் அவர் நோக்கி போவட்டியும் அவர் தன்னோட பயத்துல வந்து வழிபோக்கில் வந்த ஆட்டோவில் ஏறி போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இன்னொரு புறம் வந்து இதுல இந்த மாவட்ட உரிமையியல் நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் அவரும் வந்து விசாரணை இதுல வந்து தொடங்கியிருக்காரு அப்படின்னு செய்திகள் வருது. அவரும் விசாரிக்கிறாரா? அவங்க தன்னோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணணும்ல. சந்தேக மரணம்ன்ற அந்த ஒரு குற்றப்பிரிவு முதல்ல போட்டாங்களே, இப்போ வந்து PNS 196 கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே அவங்களோட தன்னோட அறிக்கை என்னான்ட்டு அவங்க சமர்ப்பிக்கணும்ல. இப்போ நான் 8ஆம் தேதி உயர்நீதிமன்றமே நீங்கள் அந்த இதுக்கான என்ன அறிக்கை இதுக்கான என்ன எத்தனை வாக்குமூலங்கள் விசாரிச்சிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புனா, அவங்க நடுவர் ஐயா அவங்க தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கின்றக்காண்டி அவங்க முக்கியமான சாட்சிகளை மட்டும் விசாரிச்சிருக்காங்க. இப்போ சாட்சிகளுக்கு வந்து மிரட்டல் இருக்குது, பாதுகாப்பு இல்லை, நீதிபதிக்கும் வந்து சரியான பாதுகாப்பு இல்லை, இதை விசாரித்த நீதிபதிக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்படியான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தீங்களே, இப்போ அந்த என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்கு? அதாவது உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி இருந்ததில் பாதுகாப்பு இல்லை தான். சாட்சிகளுக்கும் சரி, நம்ம இந்த விசாரணையை நடத்தின நீதித்துறை நடுவர் ஐயாவுக்கும் சரி பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ நான் அதாவது ஒரு நீதித்துறை நடுவர் உங்களுக்கு வந்து தனி கார் வந்து கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கறதில்ல. இல்லை இந்த மாதிரி வழக்குகளுக்கு ஸ்பெசிஃபிக்காகவும் கொடுக்கறது இல்லை. இல்லை அவங்க தனியாக போகணும்னா தன்னோட சொந்த வெஹிக்கிள் இருந்தால் சொந்த வெஹிக்கிளில் போகலாம். இல்லாதவங்க அதே காவலர் வாகனத்தை தான் போக வேண்டிய சூழ்நிலை. அப்படின்றப்ப எப்படி? அதுவும் இல்லாமல் அதே திருப்பணம் காவல் நிலையம் தான் அவருக்கு பாதுகாப்பும் அளிக்கணும். அதை விசாரணை பண்ணுற நடுவருக்கும் அதே திருப்பணம் காவல் நிலையம் தான் பாதுகாப்பு அளிக்கணும். இப்படி உள்ளின்றப்ப அவங்களுக்கு எப்படி அவங்க முழுமையாக விசாரிப்பாங்கன்ற நம்பிக்கை வருது நீதித்துறை மேலே. அதனால நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நீதியரசர்கிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வழக்குகளை ஸ்பெசிஃபிக்காக விசாரிக்கக்கூடிய நீதித்துறை நடுவர்களுக்கு வந்து தனி வெஹிக்கிள்ஸ், அதாவது சொந்த வாகனங்கள் வழங்கணும். அது போக அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தனியாக வேறு மாவட்டத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகள் பாதுகாப்பு வந்து வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அது போக இதில் சாட்சிகளான இப்போ இந்த சக்தீஸ்வரன் இவங்களுக்கு பூராமே, அதாவது நேரடியாக வரலன்னாலும் ஒரு சுற்றி விட்டு 2-3 பேர் மூலயமா சுற்றி விட்டு வர்றது. அந்த பையன் ஏன் இப்படி பண்ணுறாப்புல, அவரை பார்த்து இருக்க சொல்லுங்கள், ஏன் தேவையில்லாமல் இது பண்ணால் அவருக்கு தான் பிரச்சனை அப்படின்றப்ப அந்த சாட்சிகளுக்கு என்ன அச்சம்தான் வரும். இப்போ இந்த சக்தீஸ்வரனுக்கே இந்த அச்சம் வருதுன்னா, சாதாரண மனுஷன், அதாவது அவர் கொஞ்சம் தைரியமான ஆள், அவருக்கே இந்த அச்சம்னா சாதாரண மனுஷன், அதாவது அவங்க அஜித்குமாரோட அம்மாவோ அவன் தம்பியோ மிச்சம் அந்த கோயில் உள்ள அந்த ஊழியர்கள், அந்த காவலர்கள் சேர்ந்து வேலை ஆகிற காவலர்களோ எப்படி அவங்க நேரடியாக சாத்தி சொல்லுவாங்க? அதை பாதுகாக்க வேண்டியது யாரு? இந்த அரசாங்கம் இல்லையா? இந்த அரசாங்கம் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கணும்ல. இது வழக்கில் நடவடிக்கை எடுக்கிறீங்க, பரவாயில்ல, அவங்க விட்னஸ்க்கான பாதுகாப்பு என்ன கொடுத்துருக்கீங்க? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க டிஜிபிக்கு புகார் கொடுத்துருந்தீங்களா, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதாவது டிஜிபிக்கு புகார் டிஜிபிக்கு மட்டும் கொடுக்கல, டிஜிபிக்கு, தென்மண்டல ஐஜிக்கு, உயர்நீதிமன்ற பதிவாளர் அனைவருக்கும் கொடுத்துருந்தோம் புகார். கொடுத்த மேலே மறுநாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால இந்த உண்மையை வந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் வாயிலாக சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தின் பேர்ல தான் அவர் வந்து சொன்னது.
எனக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கு அப்படின்றத கட்டாயத்தின் பேர் உண்மையை வெளிக்கொண்டு தான் ஆகணும். நான் புகார் கொடுத்து இந்த நடவடிக்கை இல்லை, எனக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்றதுக்காண்டி கட்டாயத்தின் பேரில் நாங்கள் சொன்னதுனால இப்போ வந்து தற்போது இருக்கும் மாவட்ட எஸ்பியோ தென்மண்டல ஐஜியோ ராமநாதபுரத்தை சேர்ந்த ஆயுதப்படை காவலர்கள் இருந்து 2 ஆயுதமேந்திய காவலர்களை வந்து சுழற்சி முறையில் பணிக்கு பாதுகாப்புக்கு கொடுத்துருக்காங்க. அஜித்குமாரனுடைய இந்த கொலைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது இந்த நிக்கிதாவினுடைய புகார். இந்த புகார் வந்து ஒரு ஈகோவால் கொடுக்கப்பட்ட புகார், ஒரு காழ்ப்புணர்ச்சியால் கொடுக்கப்பட்ட புகார் அப்படின்னு வந்து நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் அந்த அம்மையாரை தற்போது வரை வந்து விசாரிக்கலையே, நீதிபதியும் வந்து விசாரிக்கிற, காவல்துறையும் எந்த விதமான நடவடிக்கையும் வந்து அவங்க மேலே வந்து எடுக்கல. அந்த அம்மாவை விசாரிக்க வேண்டியது, அதாவது இது வரைக்கும் அந்த ஏஎஸ்பி சுகுமார்ன்றவரை விசாரிச்சாங்க, அவங்க இது வரைக்கும் விசாரிக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ்பி சுகுமார் தன்னோட வழக்கு கோப்புகளை பூரா மாவட்ட நீதிபதிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த அறிக்கைக்கு அப்புறம் தான் விசாரணை வளையத்துக்குள்ள அந்த நிக்கிதான்ற அம்மா வருவாங்க. விசாரணை வளையத்துக்குள்ள யார் இந்த வழக்கை விசாரிக்கிற விசாரணை அதிகாரி யாரோ அவங்க அந்த அம்மாவுக்கு சம்மன் போட்டு விசாரிப்பாங்க நம்புறேன். இப்போ இதில் நீங்கள் அந்த மாட்டு கொட்டகையில் நீங்கள் போய் அங்கே புகைப்படம் எடுத்தது, மிளகாய் பொடி இருந்தது, இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த சாட்சிகளை வந்து அழிக்க முயற்சித்தார்கள் இந்த தடயங்களை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. அதை யார் செஞ்சது, அது பின்னணியில் யார் இருந்தாங்க? அதாவது நான் போய் நாள் போய் சம்பவ இடத்தை நான் பார்வையிட்டு எல்லாத்தையும் என்னோட இதில் நான் ஜிபிஎஸ் கேமரா மூலியம் லொக்கேஷன் டைம் எல்லா மூலியமாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன். மறுநாள் விசாரணைக்கு வந்த அந்த இடத்துல விசாரணைக்கு வந்த ஏஎஸ்பி சுகுமார்ன்றவர் ஒரு சாக்கு பையில எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. அதை வந்து நாங்கள் உயர்நீதிமன்றத்தில், அதாவது அதை எடுத்துட்டு போயிருக்காரு. அந்த எடுத்துட்டு போனதை வந்து அவர் எந்த ஒரு மகசூரில் காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி அத்தாச்சின்னு ஒன்று தயார் பண்ணுவாங்க, அதை கைப்பற்ற பொருட்கள், இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இருந்து இன்னென்ன பொருட்கள் கைப்பற்றிருக்கோம்ட்டு அதை தன்னோட இதில் காமிக்கவே இல்லை. அந்த இடையில கிடந்த அந்த சின்ன சின்ன துகள்கள் உள்ள பிளாஸ்டிக் துகள்களை மட்டும் கைப்பற்றதா சொல்லி தன்னோட மகசூரில் காமிச்சிருக்காங்க. அதான் உயர்நீதிமன்ற நீதியரசர் SM சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து கேள்வி எழுப்புனாங்க. எங்க இவ்வளவுதானா, மிச்சதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி எழுப்ப அவங்க என்ன எது ஒன்றும் அவங்களால பதில் சொல்ல முடியலை அரசு தரப்புல இருந்து. அதுக்கப்புறம் தான் இந்த அந்த ஆர்டர்லேயே அவங்க ஐயா அவர்கள் உயர்நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால உத்தரவுலேயே இந்த மாதிரி அவர் ஏஎஸ்பி சுகுமார்ன்றவர் தன்னோட ஒரு சாக்குப்பையில் வந்து இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கா சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சு தனியாக ஒரு மகசூல் தயார் பண்ணி நம்ம நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. 2ஆம் தேதி ஒப்படைச்சிருக்காங்க. நிக்கிதாவினுடைய இந்த பின்னணி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அவங்களுடைய முகநூல் பக்கம் அது முழுக்க பாஜகவிற்கு ஆதரவாக, இந்துத்துவாவிற்கு ஆதரவாக, அண்ணாமலைக்கு ஆதரவாக அவ்வளவு பதிவுகளை போட்டிருக்கிறாங்க. இன்னொரு புறம் வந்து 2011 அவங்க மேலே பல்வேறு வழக்குகள் வந்து இருக்குது. எல்லாரும் வந்து அந்த எஃப்ஐஆரையே வெளியிட்டு புகார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் நடவடிக்கை எதுவும் இல்லை, பணம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? உங்களுக்கு நீங்கள் களத்தில் போராடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதாவது அவங்க அரசியல் கட்சியில் இருக்காங்களா இல்லையா அந்த தகவல் எனக்கு தெரியாது. நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன். நான் தனியாக நிற்கிறனால தான் இந்த அளவுக்கு எனக்கு அரசியல் கட்சி சார்ந்தா நேரம் என்னையும் ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. நான் தனியாக உண்மையாக நிற்கிறனால தான் இந்த அளவுக்கு என்னால் தொடர்ந்து போராட முடியுது. அரசியல் கட்சி சம்பந்தமாக எந்த ஒரு யார் எந்த இது சம்பந்தமாக அது எனக்கு தெரியாது. தெரியாத ஒரு தகவலை நான் அவங்ககிட்ட வந்து சும்மா இதுக்குன்னு சொல்லக்கூடாது, அது எனக்கு தெரியாது. இப்போ இந்த அஜித்குமார் இறந்தாருல்ல, அவருடைய குடும்பம், அவருடைய பின்னணி என்ன, இந்த கொலை அந்த குடும்பத்தில் ஏற்படுத்தி இருக்கிற பாதிப்பு என்ன? அது அஜித்குமாரோட அப்பா பாலகுருன்றவர் வந்து 2004 இறந்துட்டாரு. 2004 இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா தான் இந்த 2 குழந்தைகளுமே வளர்த்து வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. அவங்க சின்ன சின்ன கூலி வேலைகள் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 2 பேர்த்தையும் வளர்த்து வந்திருக்காங்க. இப்போ அவங்க வளர்ந்து வந்து அவர் அஜித்குமார் 10வது முடிக்க படிக்க வச்சுருக்காங்க. நவீன்குமாரை ஒரு ஐடிஐ முடிக்க படிக்க வச்சுருக்காங்க. அவங்க வளர்ந்து வந்து தான் இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு ஏதோ 2 பேருமே ப்ரைவேட் கம்பெனி தான். ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 7,000 10,000 சம்பாதிக்க ரொம்ப வறுமையின் கொடியிலிருந்து வந்த குடும்பம் இது. ரொம்ப பாவம் அவங்களாம். ஒன்றும் அவங்க அம்மாவெல்லாம் அந்த ஒரு கணவர் தான் இல்லை.
தன்னோட மூத்த மகனே இப்படி பண்ணிட்டாங்கன்ற மன வேதனையில என்ன அவங்க இருக்காங்க. அவங்க இதுல இருந்து மீள்றதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்க பெரும் மன உளைச்சல். அவங்களும் அவங்க தம்பியும், அவங்க தம்பி அந்த அளவுக்குலாம் அண்ணனை அடிச்சதை கண் முன்னாடி பார்த்தா அவெல்லாம் நீ எத்தனை வருஷம்லாம் அதை அவன் கண்ணில் இருந்து மறையாது. அந்த அளவுக்கு அவெல்லாம் ரொம்ப அவன் தம்பி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்னால் எதுவும் அவங்கள பற்றி ரொம்ப நம்மள அவங்க எந்த அளவுக்கு துயரத்தில் இருப்பான்னு எனக்கு நினச்சி பார்த்தா எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சிபிஐ சரியாக விசாரிப்பாங்கன்னு நம்புறீங்களா? ஏற்கனவே ஸ்டெர்லைட் கேஸு, அதாவது சிபிஐயோட விசாரணையில் எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை. அப்படி சிபிஐ விசாரணை சரியாக நடந்தாலும் அது இன்னமும் காலதாமதத்தை கொண்டு போகும்ன்றது எங்களோட நிலைப்பாடு. அது ரொம்ப காலதாமதத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு இப்போ நாங்கள் என்னோட பெட்டிஷனில் நாங்கள் கேட்டிருக்கிறது சிபிசிஐடி விசாரணை தான் கேட்டிருக்கோம். சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் அதைத்தான் அடுத்து 8ஆம் தேதி நாங்கள் எங்களோட வாதமாகவே எடுத்து வைப்போம். எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிசிஐடியை நீதிபதி தலைமையிலான ஒரு குழு விசாரிக்கணும் அப்படின்ற விதத்தை நாங்கள் வாதமாகவே எடுத்து வச்சு கேட்க போகிறோம். எங்களோட வாதத்தை நாங்கள் நீதிமன்றத்தில் நாங்கள் இது பண்ண போகிறோம். எங்களுக்கு சிபிஐ விசாரணையில் முழுமையான நம்பிக்கை இல்லை. சாத்தாங்குள வழக்கு 5 வருஷமாக தான் நடக்குது. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு தீர்ப்பு வரல. அதில் என்ன தீர்ப்புன்றது 5 வருஷமாக வரல. பாதிக்கப்பட்ட 2 உசுறு என்னாச்சு? அது 2 உசுருக்கு இன்ன வரைக்கும் ஒரு தீர்வு வரலையே, நீதி வரலையே. நீதி என்னாச்சு? 5 வருஷமாக ஆகுது. ஒரு வழக்க விசாரணை முடிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூவான ஒரு சாத்தாங்குளத்தில் இருந்த இவ்வளோ பெரிய கோவிட் நடந்த இவ்வளோ பெரிய இஷ்யூவை 5 வருஷமாக தான் என்ன நடக்குது? இன்னும் அதுக்கான ஒரு நீதி வரலையே. எங்களுக்கு நாங்கள் சிபிஐ விசாரணை நாங்கள் வேணாம்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோம். இப்போ ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க இந்த பேட்டியில், இந்த தனிப்படை காவலர்கள் இவங்களை பற்றி சொல்கிறதா? இவங்களுடைய பின்னணி என்ன? அதாவது இவங்க ஒரு 6 பேர் இருக்காங்க. ராஜா, ராமச்சந்திரன், இவங்க உட்பட கண்ணன், சங்கரமணிகண்டன், பிரபு. இவங்களோட பின்னணி என்ன சார்? அது தனிப்படை காவலர்கள் இருக்காங்க தெரியுமா? இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக்கு தொடர்ச்சியாவே இவங்க யாருமே யூனிஃபார்மே போடுறது கிடையாது. எந்த ஒரு அலுவலக பணிகளோ காவல் நிலைய பணிகளோ எது ஒன்றும் செய்யறது கிடையாது. இவங்க டீம் ஒரு ஸ்பெஷல் டீம்ன்றது, தனிப்படைன்றது ஒரு வழக்கை பொறுத்து தான் அந்த சுப்பீரியர் ஆஃபீஸர் அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனா இந்த டீம் பெர்மனண்டாவே இருக்கு. அன்அபிஷியலா அங்கீகரிக்கப்படாத அன்அபிஷியல் டீம், ஸ்பெஷல் டீம் பெர்மனண்டாவே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த டீமால பாதிக்கப்பட்ட, அதாவது அதாவது நிறைய இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல சித்திரவதைகள் அனுபவிச்சிருக்காங்க. பொய் வழக்கு, எந்த ஒரு வழக்கு பின்னணியும் இல்லாம பொய் வழக்குல பல பேர்த்த இந்த தனிப்படை காவலர்கள் வழக்குல இழுத்து விட்டுருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை, சம்மந்தமே இல்லாதெல்லாம் கொண்டு கஞ்சா கேஸ் போட்டு இழுத்து விட்டதெல்லாம் நான் நேரடியாக இங்கே வழக்கு நீதிமன்றத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சம்மந்தமே, எந்த ஒரு குற்றப்பிரிவினையில சம்மந்தமே இல்லை. எவனே ஒருத்தர் தேடி போய் அவன் கிடைக்கிறா அப்போ நீ வா அப்படின்ற அந்த அளவுக்கு இந்த டீம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் பெர்மனண்டாகவே ஃபார்ம் பண்ண ஒரு டீம் மாதிரி இந்த டீம். ரொம்ப வருஷமாக யூனிஃபார்மே போடாமல் எப்படி நீங்கள் இருக்கீங்க? உங்களை எப்படி இந்த உயர் அதிகாரிகள் உங்களை எப்படி அனுமதிச்சாங்க? இதில் எப்படி அனுமதிச்சாங்கன்னு இத்தனை வருஷமா நீ யூனிஃபார்ம் போடாமல், இது வரைக்கும் அந்த டீமுகளை யூனிஃபார்ம் போட்டு நான் பார்த்தவே இல்லையே. எப்படி உங்களை அனுமதிச்சாங்க? இது உயர் அதிகாரிகளோட தெரியாதா? இல்லை அவங்க தெரிஞ்சதே உங்களை அனுமதிச்சாங்களா? இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவா இருக்கும்? அடுத்து என்ன நடக்க இருக்கு? இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது 8ஆம் தேதி மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் ஐயா அவர்கள் தாக்கல் செய்த அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதியரசு 20 அடங்கிய அமர்வில் உள்ள நீதியரசர்கள் இந்த வழக்கில் உள்ள வழிகாட்டுதல், இந்த வழக்கு எந்த போக்கில் போக வேண்டும், யார் விசாரிக்க வேண்டும், இந்த வழக்கை யார் சிபிஐயா சிபிசிஐடியா யார் தலைமையிலான குழு விசாரிக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்குள் விசாரிக்க வேண்டும், எந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும், எந்த நீதிபதி விசாரிக்க வேண்டும், எத்தனை நாட்களுக்குள் விசாரணையை முடித்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல்களை 8ஆம் தேதி வழங்குவாங்க என்று நம்புகிறேன். இதுல அஜித்குமார் அவர் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவரா, இல்ல மற்றவர்கள் நிலைமை என்ன? மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல அடி வாங்கின அருண்குமாரோ நவீன்குமாரோ எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல அவங்களும் இப்ப வலிக்குதுன்னு சொல்றப்ப அவங்களுமே உள்ள இன்ஜூரிஸ் இருக்கு. இப்ப அவங்களுக்குமே இப்ப இன்ஜூரிஸ் நிறைய காயங்கள் இருக்கு. அவங்களுக்குமே தகுந்த சிகிச்சை அளிக்கணும், முழு பரிசோதனை பண்ணணும். இந்த இதுல அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம சிகிச்சையில தான் தெரியும்.
பரிசோதனை பண்ணி சிகிச்சையில தான் தெரியும் அவங்க இந்த அளவுக்கு. ஆனால் அவங்களுமே இந்த வழக்கில் வந்து காயம்பட்ட நபர்கள், அவங்களும் இந்த வழக்கில் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்ட அஜித்குமார் அவருடைய குடும்பத்தினருக்கு வந்து வீட்டுமனை பட்டா அரசு தரப்புல கொடுத்துருக்குறாங்க, 5 லட்சம் நிதியுதவி, அப்புறம் அரசு வேலையை அவருடைய தம்பி நவீனுக்கு வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசினுடைய இந்த நடவடிக்கை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் இந்த 5 காவலர்களை கொலை வழக்காக பதிவு செய்து அவர்களை வந்து கைது செய்தது, எஸ்பி காத்திருப்போர் பட்டியல், டிஎஸ்பி சண்முக சுந்தரம் அவர் வந்து பணியிடை நீக்கம், இந்த நடவடிக்கைகள்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த நடவடிக்கை வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த அரசாங்கத்திலிருந்து இன்னும் பெரிய நடவடிக்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீதியரசர்கள், உயர்நீதிமன்ற நீதியரசர்களே அதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அரசாங்கத்திட்ட இருந்து இன்னும் மேற்கொண்டு நாங்கள் நடவடிக்கைகளை எதிர்பார்க்குறோம். அவங்க வேலை கொடுத்துருக்காங்க, பெரிய விஷயம். அவங்க உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அந்த பையன் வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு நகரம் நோக்கி போவேன், வரவேற்கத்தக்கது. இந்த வீட்டுப்பணி பட்டா கொடுத்துருக்காங்க. இந்த பட்டா வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா கிட்டத்தட்ட 2 கிராமத்தை தாண்டி உள்ள இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பக்கம் வீடே வராது. இவங்க மட்டும்தான் தனியா வீடு கட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அரசாங்க சார்பா எந்த ஒரு நிதியுமே இந்த குடும்பத்துக்கு கொடுக்கல. திமுக கட்சி சார்பாக 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அரசாங்க சார்பா இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு நிதியுமே இது வரைக்கும் தரல. அதுவும் இல்லாம முதலமைச்சர் காணொலியில போன்ல அழைச்சு பேசியிருக்காங்க. ரொம்ப பேசி அவரே ஒத்துக்கொண்டுகிட்டார். சாரின்னு கேட்டப்ப இது குற்றம் தான், இது வந்து என்னோட ஆட்சியில் நடந்த ஒரு குற்றம் தான்றதை ஒத்துக்கிட்டாப்ல அப்படின்றது அதையே நான் பெரிதாக நினைக்கிறேன். ஆனா நேர்ல வந்து இந்த குடும்பத்தை பார்க்கணும். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ நேர்ல வந்து இந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லணும். ஏன்னா அவங்க நேர்ல வந்து பார்த்து கொடுக்குற ஆறுதல் தான் இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்கும். போன்ல பேசுறதை விட நேர்ல வந்து பார்க்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இதுல வந்து திமுகவினர் அங்க வந்து அவங்களோட ரோல் என்னவா இருந்துச்சு? அவங்களோட ரோல் வந்து கட்சிக்கு அவப்பெயர் வந்துடக்கூடாது, கட்சிக்கும் ஆட்சிக்கும் அவப்பெயர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவங்க வந்து சில வேலைகள் பண்ணாங்க. அது ஊருக்கே தெரிந்த உண்மை. அது அங்கே ஞாயிற்றுக்கிழமை இருந்த அவ்வளவு பேருக்கு தெரிந்த உண்மை என்ன நடந்திருக்கு அப்படின்றது அது விசாரணையில முழுமையா வெளியே. ஓகே தோழா, இப்ப இந்த வழக்குல இப்ப உங்களை பற்றி சொல்லுங்களேன். இந்த வழக்குல நீங்க ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? இன்னொன்னு நீங்க எப்போ சட்டம் படிச்சீங்க, பதிவு செஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய பின்னணியை சொல்லுங்களேன். நான் இதே திருப்புவனத்துல அரசு பள்ளியில தான் படிச்சு, நான் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் 18 to 25ஆம் ஆண்டு 5ஆண்டு சட்டப்பிரிவில் வந்து படித்து முடிச்சுட்டு போன வருஷம் தான் 2024 தான் நான் வழக்கறிஞராக பதிவு பண்ணிட்டு நான் திருப்புவனம் வந்து மாவட்ட உரிமையில் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம், இந்த நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். பணிபுரிஞ்சுக்கிட்ட டயத்தில் இந்த வழக்கில் வந்து இந்த ஒரு சம்பவம், அதாவது நான் அலுவலகம் திருப்புவனத்தில் வந்து அறப்போர் சட்ட அலுவலகம் என்ற ஒரு அலுவலகம் வச்சுருக்கேன். நான் என்னோட நோக்கமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணும் அப்படின்றதான் முழுமையான நோக்கம். நான் எங்கெங்கேயோ நடந்ததை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஊரில் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்றத என்னால் உண்மையிலேயே அன்னைக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தூக்க வரல. எனக்கு அந்த அளவுக்கு நான் பெரும் மன உளைச்சல் இருக்கேன். அதனால இந்த வழக்குல நான் ஒரு முழுக்க நீதியின் பக்கம் நின்று இவங்களை வழக்க சீர விசாரிச்சு இவங்களுக்கு தண்டனை பெற்று தர வரைக்கும் நான் ஒருபோதும் நான் இந்த வழக்குல நான் உறுதியா நிற்பேன். அவங்க அம்மாவுக்கும் அவங்க தம்பிக்கும் உறுதுணையா நின்று வழக்கு நடத்துறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் வழக்கை மேற்கொண்டு நடத்தி போவேன் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். பாதிக்கப்பட்டவங்களுக்காக நானும் வழக்கறிஞர் கணேஷ்குமார் என்ற தோழரும் நாங்கள் அந்த வழக்கை மேல் நடத்தி கொண்டு போவோம் அப்படின்றத நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் தோழர். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக இந்த வழக்கு, எஃப்ஐஆர், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இதில் என்ன நடந்தது, இது எல்லாத்தையும் விரிவாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இதில் தொடர்ந்து அப்டேட் வர்றப்போ நம்ம இது குறித்து பேசலாம்.